பிஜிடிஆர்பி எழுதும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், டெட் எழுதும் அனைத்து ஆசிரியர்களுக்கும், டிஎன்பிசி எழுதும் அரசு அதிகாரிகளுக்கும் அனைவருக்கும் ஒரு சின்ன ஒரு 3 மார்க்கு 4 மார்க் வரக்கூடிய சின்ன டாப்பிக்கில் ஒரு கொஸ்டின் பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் மெட்டீரியல் உங்கள்கிட்ட இருக்கும். இருந்தாலும் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். கவனமாக முடிஞ்சால் எழுதி வச்சுக்கோங்க. நான் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த பிக்சரை பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாகட பேரரசு. வாகட பேரரசுனா வட இந்தியாவில் புத்தர்கள் ஆட்சி செய்யும்போது தென்னிந்தியாவில் பீரார். இந்த பீரார் எதுனா பாமினி பேரரசு இருக்கு இல்லையா, பீஜப்பூர், கோல்கொண்டா, அகமது நகர், பீடார், பீரார். இதில் வந்து பீடார் வந்து பாமினி பேரரசோட தலைநகர். இந்த பீரார் வந்து வாகடருடைய தலைநகராக இருந்திருக்கு. சரிங்களா? தென்னிந்தியாவில் வட இந்தியாவில் புத்தர்கள் ஆட்சி செய்யும்போது தென்னிந்தியாவில் வாகடர்கள் ஆட்சி செய்தார்கள். எந்த பகுதியை தலைநகராக கொண்டுனா பீராரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தாங்க. இதில் மொத்தம் ஒரு 9 அரசர்கள் வராங்க. இந்த 9ம் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், எடுத்து பார்த்துங்க. இல்லை எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி ஆகணும். முதல் மன்னர் யாருன்னா விந்திய சக்தி. விந்திய சக்தின்றவனா முதல் வாகட மன்னன் சொல்கிறாங்க. சரிங்களா? இவங்களை பற்றி வரலாற்று சான்றுகளாக அது புராணங்கள், செப்புகள் சில இருக்குது, கல்வெட்டுகளாக இருக்குது. அதையும் நம்ம உள்ளே பார்த்துருவோம். சரிங்களா? நல்லா டெப்த்தாக படிக்கிறவங்க, காலேஜ் படிக்கிறவங்க, சரிங்களா, செலக்டுக்கு படிக்கிறவங்க, அவங்கள பற்றி அதை வந்து இது தெரிஞ்சு வச்சுங்க. சரிங்களா? வாகடர்களில் முதல் மன்னர் விந்திய சக்தி. இதுக்கு என்ன எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தென்னிந்தியா வந்து விந்திய மலை இருக்கு இல்லையா, அந்த விந்திய சக்தின்னு ஞாபகம் வச்சுங்க. இவர் முதல் மன்னர். விந்திய சக்தின்றவர் முதல் மன்னர். முதலாம் பிரவார சேனன். முதலாம் பிரவார சேனன் என்பவர் இரண்டாவது மன்னன். மூன்றாவது மன்னன் யாருன்னா முதலாம் ருத்ரசேனன். மூன்றாவது மன்னன் முதலாம் ருத்ரசேனன். நான்காம் மன்னன் யாருன்னா முதலாம் பிரதிவிசேனன். பிரதிவிராஜன் சொல்கிறாங்க இல்லையா, முதலாம் பிரதிவிசேனன் என்பவர் நான்காவது மன்னன். ஐந்தாவது மன்னன் யாருன்னா இரண்டாம் உத்திரசேனன். ஐந்தாவது மன்னன் யாருன்னா இரண்டாம் உத்திரசேனன் சொல்கிறாங்க. இப்போ ஆறாவது மன்னன் யாருன்னா இரண்டாம் பிரவாரசேனன். இரண்டாம் பிரவாரசேனன் விந்திய சக்திக்கு அடுத்து வரான் பாருங்க. இவன் வந்து முதலாம் பிரவாரசேனன். ஓகேங்களா? சந்திரகுப்தருடைய மகள் இருக்கல பிரபாவதியே, அவங்களுடைய மகன் தான் இரண்டாம் பிரவாரசேனன். இவன் வந்து ஆறாவது மன்னனாக கருதப்படுகிறான். ஏழாவது மன்னன் யாருன்னா இரண்டாம் பிரதிவிசேனன். இரண்டாம் பிரதிவிசேனன் என்று அழைக்கப்படுகிறான். இவன் நான்காவது மன்னன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முதலாம் பிரதிவிசேனன். இந்த ஏழாவது மன்னன் வந்து இரண்டாம் பிரதிவிசேனன். சரிங்களா? இந்த முதலாம் பிரவாரசேனன் காலத்தில் அவனுக்கு கூட்டாட்சியை செய்ததான் இந்த இரண்டாம் பிரதிவிசேனன் மற்றும் தேவசேனன். இவங்க 2 பேர் கூட்டாட்சி. மாரவரம் குலசேகரன் ஜடவரமன் சுந்தரபாண்டியன் காலத்தில் வீரபாண்டிய சுந்தரபாண்டியன் விக்ரம பாண்டியருக்கு எப்படி ஆட்சி செய்தார்களோ அதுபோல் அதாவது சந்திரகுப்தருடைய மகள், சந்திரகுப்தர் மகளுடைய பிரபாவதி மகள், அவருடைய மகனான இரண்டாம் பிரவாரசேனனுக்கு 2 பேர் கூட்டாட்சி செய்தாங்க. அவங்க யாருன்னா இரண்டாம் பிரதிவிசேனனும் தேவசேனனும் ஆட்சி செய்கிறாங்க. இந்த தேவசேனனுடைய மகன் யாருன்னா அரிசேனன். இந்த அரிசேனன் தான் வாகடர்களில் கடைசி அரசர்கள். 9 அரசர்கள் வருவாங்க. நான் ஸ்க்ரீனில் போடுறேன், பார்த்துக்கங்க. சரிங்களா? இதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இரண்டாம் சந்திரகுப்தர் தான் நம்ம குப்தர்கள் எடுக்கணும். இந்த இரண்டாம் சந்திரகுப்தருடைய மகள் வந்து பிரபாவதி. சரிங்களா? இந்த பிரபாவதியே வாகட மன்னனுக்கு இரண்டாம் சந்திரகுப்தர் திருமணம் செய்து கொடுத்தார். இதனால தான் வாகடர்கள் பேரரசர் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவங்க பீராரை தலைநகரை கொண்டு ஆட்சி செய்தார்கள். வாகட மன்னரில் குலத்தை நிறுவியவன், வாகட மன்னருடைய குலத்தை நிறுவன் விந்திய சக்தி. இவன் தர்மத்தில் தலை சிறந்தவனாக இருந்திருக்கான். வாகடர்களில் தர்மத்தில் தலை சிறந்தவனாக யாருன்னா இந்த விந்திய சக்தி என்ற இந்த குலத்தை தோற்றுவித்த விந்திய சக்தி மன்னன். இவன் வந்து நர்மதை நதி வரை விரிவுபடுத்தியிருக்கான். நர்மதை நதி வரை தன்னுடைய எல்லை விரிவுபடுத்தியிருக்கான். இவனுக்கு பின் வந்தவன் முதலாம் பிரவாரசேனன். முதலாம் பிரவாரசேனன் என்பவர் அரியணையானவன். இந்த முதலாம் பிரவாரசேனா 7 விதமான யாகங்கள் பண்ணியிருக்கான். மொத்தம் 7 விதமான யாகங்கள் பண்ணியிருக்கான். 4 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான்.
4 அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கான், 7 விதமான யாகங்கள் பண்ணியிருக்கான். இதுவும் கொஸ்டினாக கேட்கலாம், ஸ்லெட்டில் கேட்கலாம், இல்லை காலேஜ் லெக்சரில் கேட்கலாம், ஏதாவது பிஜிடிஆரில் கேட்கலாம். 7 யாகங்கள் பண்ணவன் யார்? 4 அஸ்வமேத யாகங்கள் பண்ண இந்த முதலாம் பிரபாரசேனன் பண்ணியிருக்கான். ஓகேங்களா? இவன் வந்து சாம்ராட் என்ற பட்டத்தை பெற்றவன். இந்த முதலாம் பிரபாரசேனா சாம்ராட் என்ற பட்டத்தை பெற்றான். இவனுடைய தலைநகர் வந்து சனாக்கா. சனாஇகா, சனாக்கா என்பது இவனுடைய தலைநகர். முதல்ல இருந்த தலைநகர் வந்து பீரா. சரிங்களா? இவன் முதலாம் பிரபாரசேனுடைய தலைநகர் சனாக்கா என்று ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து பூரிக்கா, சனாக்கா என்ற இடத்துலேருந்து பூரிக்கா என்ற இடத்துக்கு தலைநகரம் மாற்றியவன் யாருன்னா இந்த இரண்டாவதாக வந்த முதலாம் பிரபாரசேனன் மாற்றிருக்கான். அது மட்டும் இல்லாமல் இவன் நாக அரசர்களை தோற்கடித்தவன். இவன் நாக அரசர்களை தோற்கடித்து அந்த பகுதியை கைப்பற்றவன் இந்த முதலாம் பிரபாரசேனா. இந்த முதலாம் பிரபாரசேனுடைய மூத்த மகன் இறந்துட்டான். அவனுடைய பேரன் ஒருத்தர் இருந்திருக்கான். மூத்த பையன் கல்யாணம் ஆகி இறந்துட்டு இருக்கான். ஸோ அவனுடைய பேரன் வந்து முதலாம் ருத்ரசேனன். முதலாம் ருத்ரசேனன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்கான். இவரது பெயர், இந்த முதலாம் ருத்ரசேனனுடைய பெயர் சமுத்திரகுப்தருடைய அலகாபாத்தூன் கல்வெட்டு இருக்கு இல்லையா, 33 வரின்னு படிப்போம். சமுத்திரகுப்தருடைய அலகாபாத்து கல்வெட்டு ஹரிசேனர் பொறிச்சிருப்பார். அதை அசோகர் வந்து நிரூபிப்பார், நம்ம படிச்சிருவோம். இந்த அலகாபாத்தூன் கல்வெட்டில் ஒரு பக்கம் சமுத்திரகுப்தர் இருக்கும். இதில் வந்து முதலாம் ருத்ரசேனனுடைய பெயரானது இடம்பெற்றிருக்கு. அந்த 33 வரியில் முதலாம் ருத்ரசேனன் ஒரு லைன் இருக்குது. ஓகேங்களா? சமுத்திரகுப்தரால் தோற்கடிக்கப்பட்டது. ஓகேங்களா? சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிருக்காரு இந்த ருத்ரசேனனை, அதில் இருக்குது. ஓகேங்களா? இவருக்கு பின் ஆட்சி செஞ்சவங்கன்னா முதலாம் பிரதிவிசேனன். முதலாம் பிரதிவிசேனன் வந்து ஆட்சி பண்ணியிருக்கான். இவன் 4வது மன்னன். இவன் கிபி 400லேருந்து 390 வரை ஆட்சி செஞ்சுருக்கான். கிபி 400லேருந்து 390 வரை ஆட்சி செய்திருக்கான். இவன் குந்தலத்தை வென்றிருக்கான். நல்ல கவனிங்க, குந்தலத்தை வென்றவன் யாருன்னா இந்த சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சல முதலாம் ருத்ரசேனன். அவன் அந்த அலகாபாத்தூன் கல்வெட்டில் பேர் வச்சையா, அவன் தான் இந்த குந்தலத்தை வென்றவன். இவனும் ஒரு சிறந்த வீரனாக இருந்திருக்கான். சமுத்திரகுப்தர் தோற்கடிச்சிட்டாரு, ஆனால் இவன் குந்தலத்தை வென்றான். குந்தலத்தை வென்ற வாகட மன்னனை கேள்வி கேட்டால் முதலாம் ருத்ரசேனனை நம்ம சொல்ல வேண்டும். இவன் குந்தரலேந்திரன் என்ற அழைக்கப்படுகிறான். குந்தலேந்திரன் என்று அழைக்கப்பட்ட குந்தலத்தை வென்றதால் குந்தலேந்திரன் என்று அழைக்கப்பட்டவன் வந்து முதலாம் ருத்ரசேனன். இவனும் சிவனை வழிபட்டிருக்கான். இவங்கெல்லாம் சிவன் வழிபாடு. சரிங்களா? நல்ல கவனிக்க, புத்தர காலத்தில் சைவம் வைணவம் 2ஆக பிரியும். ஆனால் வாகடர்கள் சிவனை மட்டும் வணங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வாகட மன்னர்கள் குறிப்பிடத்தக்கவன் யாருன்னா முதலாம் பிரதிவிசேனன். வாகடர் மன்னர்களை குறிப்பிடத்தக்கவன் யாருன்னா முதலாம் பிரதிவிசேனன். இவன் மகன் வந்து 2ஆம் உருத்திரசேனன். முதலாம் பிரதிவிசேனனுடைய மகன் 2ஆம் உருத்திரசேனன் இருந்திருக்கான். இவனுடைய காலகட்டம் 390 முதல் 395 வரை 5 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்கான். இவன் 2ஆம் சந்திரகுப்தருடைய மகள் இருக்கா இல்லையா, 2ஆம் சந்திரகுப்தருடைய மகள் பிரபாவதி மணந்தவன். நம்ம பிரபாவதி 2ஆம் சந்திரகுப்தர் மகள் நமக்கு தெரியும். அதை யார் திருமணம் பண்ணான்னா வாகட மன்னன் திருமணம் பண்ணி கொடுத்துருப்பாரு. அந்த வாகட மன்னன் யாருன்னா 2ஆம் உருத்திரசேனனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இத்திருமணத்தினால் சந்திரகுப்தர் மேற்கிந்திய பகுதியெல்லாம் எளிதில் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2ஆம் உருத்திரசேனன் அதிக காலம் வாழலை, இளமையிலே விண்ணுலகத்துக்கு போயிட்டு இருக்காரு. சரிங்களா? இதனால இந்த பிரபாவதி விதவையாக இருந்திருக்காங்க. பிரபாவதி இளமையிலே விதவையாக இருந்ததால் இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா சிறந்த நாட்டை ஆண்டு இருக்காங்க. இந்த வாகடர்களில் பிரபாவதி 2ஆம் சந்திரகுப்தர் மகள் ஆட்சி செஞ்சுருக்கா. ஏன்னா குழந்தை இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2ஆம் பிரபாரசேனன் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 2ஆம் பிரபாரசேனன் என்பவர் ஆட்சி வந்திருக்கான். இவன் பிரபாவதியுடைய மகனாக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது. இந்த 2ஆம் பிரபாரசேனா சம்மக்கு என்ற செப்பேடு, அது செம்மக்கு செப்பேடுன்னு சொல்கிறாங்க, கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. சம்மக்கு நம்ம 2ஆம் சந்திரகுப்தருடைய அலகாபாத்தூன் கல்வெட்டு தெரியும். வாகடருடைய ஒரு கல்வெட்டு எதுனா சம்மக் செப்பேடு அல்லது கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து சான்றுகள் சொல்லுது. பிரபாவதியை திருமணம் பண்ணவன் 2ஆம் உத்திரசேனன். இவனுடைய பின்னு வந்தவன் 2ஆம் பிரபாரசேனன் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து இந்த சம்மத் செப்பேடு வந்து சந்திரகுப்தர் பற்றி சொல்லுதான்.
நல்லா கவனிங்க. எந்த செப்பேடு வாகடருடைய எந்த செப்பேடு சந்திரகுப்தரை பற்றி சொல்லுதுன்னா சம்மத் செப்பேடு சொல்கிறது. இது வந்து இன்னும் இல்லாமல் இந்த இரண்டாம் பிரவார சேனாவை இந்த சம்மத் செப்பேடு என்ன சொல்லுதுன்னா மகாராஜா என்று புகழப்படுகிறது. மகாராஜா என்று புகழப்படுகிறது. இக்கல்வெட்டு அது கல்வெட்டுன்னு தான் சொல்கிறாங்க. சம்மத் செப்பேடுன்னு சொல்கிறாங்க, கல்வெட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் 18 ஆண்டு இந்த இரண்டாம் பிரவார சேனுடைய 18வது ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இந்த இரண்டாம் பிரவார சேனா இருக்க இல்லையா, இவன் ஒரு சிவன் பக்தன். வாகடர் ஒரு சிவன் பக்தன் தான். அது நீங்கள் டிக் போட்டு பண்ணிக்கோங்க. இவருடைய தலைநகர் பிரபாபுரம். இவருடைய தலைநகர் பிரபாபுரம். மொத்தம் நம்ம 3 தலைநகர் பார்த்தோம். எதிரானா பீரார். முதல்ல ஆரம்பத்துலேருந்து பீரான்னு பார்த்தோம். அப்புறம் இன்னொன்று என்ன பார்த்தோன்னா சனக்கா என்பது என்ற இடத்துலேருந்து பூரிக்கோக்கு தலைநகரம் மாற்றினது யாருன்னா முதலாம் பிரவார சேனா சொல்லியிருக்கான். இந்த இரண்டாம் பிரவார சேனாவுடைய தலைநகர் எதுன்னு கேட்டால் பிரபாபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவர் சம்மத் கல்வெட்டு வெளியிட்டிருக்காரு. 18வது ஆட்சி காலத்தில் வெற்றிருக்காரு. இவர் ஒரு சிவன் பக்தர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவர் வந்து இந்த இரண்டாம் பிரவார சேனா காளிதாசர் இருக்கார் இல்லையா, இரண்டாம் சந்திரகுப்தராவையில் இருந்தார் பாருங்கள். காளிதாசர் 3 நாடக நூல்கள், 4 இந்த கவிதைகள் 3 எழுதியிருப்பார் இல்லையா. இந்த காளிதாசர் 9 எழுதியிருப்பார். அவர் அந்த காளிதாசருடைய நட்பு கொண்டவன் வாகட மன்னன் யாருன்னா இரண்டாம் பிரவார சேனன். இந்த இரண்டாம் பிரவார சேனுடைய தாய் யாருன்னா பிரபாவதி. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இவனோட காளிதாசருடன் நட்பு கொண்ட வாகட மன்னன் யாருன்னு கேட்டால் இரண்டாம் பிரவார சேனன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் பிரபாபுரம் என்ற தலைநகரை வச்சதும் இல்லாமல் சேதுபந்தம், நல்ல கவனிங்க, சேதுபந்தம் என்ற பிராந்திய பிராகிருத மொழியில் வந்து ஒரு மொழி பாடல் எழுதியிருக்காரு. வாகடர்களில் யார் சேதுபந்தம் என்ற பிராகிருத மொழியில் பாடல் ஏற்றிருக்காங்கன்னா இந்த இரண்டாம் பிரவார சேனை ஏற்றிருக்கான். இவன் காளிதாசருடன் நட்பு ரீதியாக இந்த ஔவையார் பிசியார் இருக்காங்களே, அது மாதிரி இவன் காளிதாசருடன் நட்பு கொண்ட வாகட மன்னன் சொல்கிறாங்க. இந்த இரண்டாம் பிரவார சேனனுக்கு அடுத்து இரண்டாம் பிரிவார சேனன், அவனுக்கு அடுத்து அவனுடைய பேரன் இரண்டாம் பிரிவார சேனன் வந்து வந்திருக்கான். இந்த இரண்டாம் பிரிவார சேனனும் தேவசேனனும் கூட்டாக ஆட்சி செஞ்சாங்க. ஜடவர்ம சுந்தர காலத்தில் வீரபாண்டியன், விக்ரபாண்டியன், ஜடவர்ம சுந்தரபாண்டியன் எப்படி 3 கூட்டாக ஆட்சி செஞ்சாங்களோ அதுபோல் இந்த இரண்டாம் பிரவார சேனனுக்கு அடுத்து யார் இருவர் கூட்டாட்சி செஞ்சாங்க? பிருத்திவி சேனன், இரண்டாம் பிருத்திவி சேனனும் தேவசேனனும் ஆட்சி பொறுப்பேற்றிருக்காங்க. இவருக்கு அடுத்து இந்த தேவசேனனுடைய மகன் தான் அரிசேனன். இவன் வாகடர்களில் கடைசி அரசன். வாகடர்களுக்கு கடைசி அரசன்னா இந்த அரிசேனன். இவன் குந்தலம், ஏற்கனவே குந்தலத்தை வென்றிருக்கான். யார் குந்தலத்தை வென்றான்னா முதலாம் பிருத்திவிசேனன் வென்றான். ஓகேங்களா? இப்போ இரண்டாம் பிரவார சேனை வந்து இரண்டாம் பிருத்திவிசேனன் வந்து குந்தலத்தை வென்றிருக்கான். அது மட்டும் இல்லாமல் மாலவம், தென் கோசலம், கலிங்கம் பாருங்கள், எங்கள் வாகட மன்னர்களில் கலிங்கம் ஒருத்த வென்றிருக்கான் அரிசேனன். ஓகேவா? திரிகூடம் சொல்கிறாங்க இல்லையா, திரிகூடம் ராசை பண்ணுறாங்களா, அந்த திரிகூடம், தென் கூர்ச்சரம், குந்தலம், மாதளம், தென் கோசலம், கலிங்கம், திரிகூடம், தென் கூர்ச்சரம், ஆந்திரம் போன்ற பகுதிக்கெல்லாம் வென்றிருக்காரு. இம்மரபில் சிறந்த கடைசியாக ஆட்சி செய்த மன்னன் யாருன்னா அரிசேனன். இவன் அரிசேனன். இது வந்து அரிசேனன் சொல்கிறாங்க. இதோட இவங்களோட 9 அரசர்கள் பற்றி சொல்கிறாங்க. இது கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரக்கூடிய கொஸ்டின். ஒரு 2-3 முறை கேட்டிங்கன்னா சரியாக போய்டும். இன்சி எடுத்துனா எடுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் அஜந்தா குகை ஓவியம் இருக்கு இல்லையா, அஜந்தா குகை ஓவியம் இந்த வாகடர்களுடைய நாட்டின் எல்லைக்குள் இருந்திருக்கு. அஜந்தா வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு இல்லையா, அந்த சைடில் சொல்கிறாங்க. அப்போது பீரா அது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வருது. ஓகேங்களா? மொத்தம் ஒரு 3-4 தலைநகர் உள்ளே சொல்லியிருக்கேன். நல்லா அப்சர்வ் பண்ணி எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அஜந்தா குகை ஓவியம் இவர் நாட்டுடைய எல்லையில் இருந்திருக்கு. அங்கு சில ஓவியங்கள் இவர்களால் தீட்டப்பட்டிருக்கு. அஜந்தா குகை ஓவியம் வாகடர்களும் தீட்டியிருக்காங்க. இவர்கள் இலக்கியத்தில் குறிப்பிடத்தக்க தொண்டாற்றினாங்க. குப்தர்கள் இலக்கியத்தில் பொற்காலன்றோம், இவங்களும் சில இலக்கியங்கள் தொண்டாற்றிருக்காங்க. வாகடர்களை சாளுக்கியர்களால் முறியடிக்கப்பட்டிருக்கு. வாகடர்களை யார் தோற்கடிச்சாங்கன்னா இந்த சாளுக்கியர்கள் வந்து தோற்கடிச்சிருக்காங்க. இது வந்து காலை லெக்சருக்கு இப்படியே வந்தாலும் ஒரு 10 மார்க் கொஸ்டின் இருக்குது. ரிட்டன் எதுனாலே அது இல்லை 1 மார்க்கில் ஸ்லெட்டில் வந்தாலும் இதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல்
இது டெட்டுக்கும் வரக்கூடிய கொஸ்டினு, டிஎன்பிசிலையும் கேட்கலாம். சரிங்களா? இதை நல்லா பார்த்துங்க. நான் சைடில் ஒரு ஃபோட்டோ போடுறேன். இந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த 9 மன்னர்கள் யாருன்னு தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். கேட்ட வரைக்கும் ஓகே. நன்றி, வணக்கம்.